ஜீவ ஊற்று அன்பின் கரத்தின் 69வது குழாய் கிணறு வழங்கும் திட்டம். வடக்கு கிழக்கில் அநேகமான மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். மரத்தால் விழுந்தவனை மாடு ஏறி மிதிப்பது போல யுத்த வடுக்களை சுமந்து வந்த இம்மக்கள் கொரோனா என்ற கொடிய நோயினால் பீடிக்கப்பட்டு பெரும் அசௌகரியங்களை சந்தித்து வருகிறார்கள். தற்பொழுது பொருளாதார பிரச்சனை மற்றும் கடும் வெப்பம் காரணமாக இயல்பு வாழ்க்கை வாழ முடியாது பசி பட்டினியால் தவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் பல ஆண்டு காலமாக மக்களின் துயர் துடைக்கும் ஒரு சிறந்த பங்காளனான ஜீவ ஊற்று அன்பின் கரம் இயங்கி வருகிறது. மக்களின் கண்ணீர் துடைக்கும் நண்பனாகவும் மக்களின் பசி பட்டினி போக்கி அவர்களுக்கான வாழ்வாதாரங்களையும் இதர தேவைகளையும் பூர்த்தி செய்து வருகின்றனர். இன மத மொழி பேதமின்றி புலம்பெயர் நல்லுள்ளங்களின் பூரண ஆதரவுடன் தமது சேவையை ஆற்றி வருகிறார்கள். இதன் அடிப்படையில் லண்டனில் வசிக்கும் பாபு அண்ணாவின் 2வது குழாய் கிணறு உதவியாக கிளிநொச்சி கிருஷ்ணபுரத்தில் நீரின்றி தவித்த வறிய நீண்ட நாள் காலமாக இருந்த குடும்பத்தினருக்கு தமது உதவியினை வழங்கியுள்ளார்கள். இந்த உதவியானது ஜீவ ஊற்று அன்பின் கரத்தின் ஊடாக வழங்கப்பட்டிருக்கிறது. லண்டனில் வசிக்கும் பாபு அண்ணாவிற்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஜீவ ஊற்றின் அன்பின் கரத்தின் ஊடாக இந்த நாளிலே இந்த இடத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். கிளிநொச்சி மாவட்டத்திலே கிருஷ்ணபுரம் என்னும் கிராமத்திலே ஒரு குழாய் கிணறு அமைப்பதற்காக இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பணிகள் துரிதமாய் நடந்து கொண்டிருக்கிறது. குழாய் கிணறு அமைப்பதற்கான பணிகள் துரிதமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் இந்த காணொலியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மீதியான பணிகளை நீங்கள் அடுத்து வருகிற காணொலியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஜீவோட்டின் அன்பின் ஊடாக இன்றைய நாளிலும் ஒரு குழாய் கிணறு அமைப்பதற்காக நாங்கள் இந்த இடத்திலே அதிகாலையில வந்திருந்தோம். அந்த காணொலியை நீங்கள் முன்பதாய் பார்க்கக்கூடியதா இருந்தது. இந்த நாளிலும் இப்பொழுது நிறைவு கட்டத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஜீவோட்டின் அன்பின் ஊடாக பல கஷ்டப்படுகிற இந்த குடும்பங்களுக்கு உதவி செய்யற நிறுவனத்தின் ஊடாக நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய நாட்களாக கடந்த ஒரு வருஷ காலமாக பக்கத்து வீட்டுலதான் தண்ணி எடுத்து பயங்கர சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனாலும் நாங்கள் அந்த நிறுவனத்துல கதைக்கிற பொழுது அவர்கள்
பாவன் என்று சொல்லி லண்டன்ல இருக்கிற பாவன், இது அவருடைய 2வது கிணறு. அந்த 2வது கிணறை அமைத்து தந்ததுக்காக அவருக்கு நாங்கள் நன்றியை செலுத்திக் கொள்ளுகிறோம். அந்த குடும்பத்தின் உறுப்பினர்கள் நாங்கள் இப்ப தொடர்பு கொள்ள போகிறோம். அண்ணன், நீங்கள் இவ்வளவு காலமா பக்கத்துல கிணறுல தண்ணி எடுத்ததுக்கு அதை நினைச்சு நீங்க என்ன சொல்றீங்க? ரொம்ப சிரமத்தின் மத்தியில தான் எடுத்து கொண்டிருந்தோம் தண்ணீர். ஆனாலும் ஒரு கோடை காலம் வரைக்கும் அந்த இடத்துல தண்ணி இல்லாம போயிடும். அப்ப இனி பக்கத்து வீடுனா தெரியுது அந்த தண்ணி எடுக்கும்போது அவங்களும் பத்தாம வரும். ஆனா இது ஒரு பெரிய ஒரு உதவி. இந்த தண்ணி எடுத்து செய்து தந்த உங்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜீவ ஊற்று நிறுவனத்துக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் நாங்கள் தெரிவிப்பது, வடக்கிலே அநேக மக்கள் இப்படியான பல கஷ்டங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் நிறுவனத்தினூடாக நீங்கள் கைகோர்த்து வடக்கிலே வாழுகிற அந்த மக்களுக்காக நீங்கள் உங்கள் பங்களிப்பை எங்கள் நிறுவனத்தினூடாக சேர்ந்து செய்தால் பல மக்கள் அதில் பயனடைந்து அவருடைய வாழ்க்கை ஒளி வீசக்கூடியதா இருக்கும். நன்றி, வணக்கம். ஜீவ ஊற்று அன்பின் கரத்துக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க கிட்டத்தட்ட இந்த இடத்துல 5 வருடமா இருக்கிறோம். நாங்க பக்கத்துல தான் தண்ணி எடுப்போம். அது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அந்த குழாவுல தண்ணி வராது. அப்ப நம்ம பெரிய சிரமத்தை ஏற்படக்கூடியதா இருக்கும். இன்றைக்கு அந்த பிரச்சனையை நீங்க தீர்த்து தந்திருக்கீங்க. அதற்காக நான் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பெரிதான ஒரு உதவி ஒண்ணு. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன்.